பயங்கர எக்ஸைட்டிங்கான எபிசோடு. அது என்னன்னா முடிய பத்தி மெயின் பாயிண்ட் சொல்லுங்க. என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி போஸ்டிங்ல ரீகன்ஸ்ட்ரக்டிவ் போட்டோம்னா மினிமம் 6 ஹவருங்க ஒரு சர்ஜரியும். See, even cosmetic surgeries are longer sometimes. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்து அதை ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா we can prevent the hair loss. அதை அவங்க இக்னோர் பண்ணும்போது they end up in severe hair loss. இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் காசஸ் ஃபார் hair loss. இப்போ ஐடியல் கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னா relatively, as I said, 25 years and above, with very less of balding area, good quality donor hair, realistic expectations, without major medical comorbid conditions. ஸோ ஒரு ஸ்கின் ப்ராடக்டை இல்லைனா ஒரு ஹேர் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன்னால் ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் அவங்க என்னென்ன விஷயம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதனால் அங்கே போகாதீங்க. அப்படி ஒரு ப்ரொமோஷன் சைடில் போகும். நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் சொல்லுது. முயல் ரத்தம் யூஸ் பண்ணுங்கள், ஆனியன் தேய்ங்க தலையில், இதெல்லாம் சர்க்குலேஷனில் ஓடிட்டே இருக்கும். ஹே கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான எபிசோடு. அது என்னென்னா முடியை பற்றி என்ன டாக்டர் நீங்கள் பேச போகிறீங்க, நீங்கள் எலும்பு டாக்டர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் சசிகுமார் என்னோட இதை பற்றி பேச போகிறாரு. எப்படி நீங்கள் ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம், என்ன மருந்துங்க இருக்குது, பிஆர்பி யூஸ் பண்ணலாமா, அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, என் பேர் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ்நாட்டில் தமிழ் பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பாட்காஸ்ட்டுக்கு போவோம். ஹலோ டாக்டர் சசிகுமார், வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் ஹேர் பற்றி பேச போகிறோம். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். எத்தனை வருஷமாக இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கீங்க? See, almost like 14 years இப்போது பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கேன் நான். If you take my training, then it becomes 17 years. Okay. And cosmetic பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 years I am just exclusively doing cosmetic practice. Okay. In my clinic. ஸோ உங்களுக்கே தெரியும், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸும் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸும் போஸ்ட் கிராஜுவேஷனில் எஸ்பெஷலி பயங்கர க்ளோஸாக வேலை செய்வாங்க. கண்டிப்பாக. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரியில் 2 டிவிஷன்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்று வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, ஒன்று வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி. நீங்கள் ஏன் காஸ்மெட்டிக் சர்ஜரி சூஸ் பண்ணீங்க? காஸ்மெட்டிக் சர்ஜரியை எக்ஸ்க்ளூசிவாக எடுத்தாலும் ஈவன் நவ் ஐ டூ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ் when it is an emergency. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் இன்ஜுரி, பர்ன்ஸ் ஆர் ட்ராமா வருது அப்படின்னா ஐ அட்டெண்ட் டு இட். But why I chose only to go with cosmetic and keep reconstructive as a second option na, one requiring a larger team. A reconstructive surgery or a microsurgery requires a bigger team, a hospital based practice. இதெல்லாம் தேவைப்படுது. மெயின் பாயிண்ட் சொல்லுங்க. என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி போஸ்டிங்ல ரீகன்ஸ்ட்ரக்டிவ் போட்டோம்னா மினிமம் 6 ஹவருங்க ஒரு சர்ஜரியும். See, even cosmetic surgeries are longer sometimes. இப்போ டம்மி டக் எடுத்திங்கன்னா 5 to 6 hours ஆக போகுது. ஓகே. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 7 to 9 hours. ஓகே. ஸோ டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி இஸ் ஒன். அண்ட் இன்னொன்று உன்னோட இன்க்ளினேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் பர்சன் ஹேஸ் அ இன்க்ளினேஷன் டு ஈச் ப்ராக்டிஸ். நோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ஐ தாட் இட் இஸ் நாட் மை டைப் ஆஃப் சர்ஜரிஸ். ஸோ யூ வாண்டட் டு மேக் த வேர்ல்ட் மோர் பியூட்டிஃபுல். அப்படியும் வச்சுக்கலாம், இல்லை மேக் தி ஸ்பெஷாலிட்டி மோர் பியூட்டிஃபுல். யா, ட்ரூ, வெரி ட்ரூ. சரி, ஆல் ரைட். ஸோ இதில் நீங்கள் இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி முடி நிறைய பேருக்கு இல்லை, சரியா? சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேரால் அதை அக்செப்ட் பண்ண முடியல, சரியா? ஸோ இப்போது அக்செப்ட் பண்ண முடியாதவங்களுக்காக நம்ம கேட்போம், ஹேர் லாஸோட காமன் ரீசன்ஸ் என்ன, மென்லேயும் விமென்லேயும்? ஓகே. See, இப்போ மேல் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸாக இருந்தாலும் சரி, மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் இஸ் ஜெனட்டிக் ஃபர்ஸ்ட். ஸோ இஃப் தே ஆர் ஹேவிங் ஹெரிடிட்டரியாக அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் லாஸ் பேட்டர்ன் வருது அப்படின்னா தே வில் கெட் இட் சம் பார்ட் ஆஃப் தர் லைஃப். ஆனால் அது வந்து வி கேன் டிலே இட் பை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஜெனட்டிக்னா அம்மா சைடா அப்பா சைடா ஹேர்? போத் சைட்ஸ், பட் மோர் ஆன் தி மதர் சைட். மோர் ஆன் தி மதர் சைட் இஸ் வாட் வி சி. ஓகே. ரெண்டாவது ஏஜ். ஆஸ் வி ஏஜ் த ஹேர் ஃபாலிகல்ஸ் வில் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் growth and shedding phase. ஸோ அப்பயும் பால்டிங் ப்ரோக்ரஸ் ஆகும். இது ரெண்டுமே வந்து இட் இஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். ஸோ வி ஜஸ்ட் நீட் டு அக்செப்ட் இட், டிலே தி இன்னெவிட்டபிள். இவ்வளோதான் இட்ஸ் பாயிண்ட். அதர் காசஸ் பார்த்தீங்கன்னா the lot of factors. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் இஷ்யூஸ், நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஹேர் லாஸ், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுல தே ட்ரை டூ மெனி திங்ஸ் நோ. ஸோ இன்றைக்கி யூ டேக் அ சோஷியல் மீடியா பேஜ், நிறைய ப்ராடக்ட்ஸை தே ப்ரொமோட். இதுதான் நியூ மாலிக்யூல், இதுதான் லேட்டஸ்ட் மாலிக்யூல், அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் தே ப்ரொமோட் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் கிளைம் விச் இஸ்
வெரி அப்நார்மல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 100% க்ரோ ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு ஃபேக் ப்ராமிஸ் அவங்க போடுறதுனால பீப்புள் கீப் ட்ரைங் டூ மெனி திங்ஸ் ஆன் த ஸ்கேல்ப் அண்ட் தென் லேண்ட் அப் இன் அ பிகர் ட்ரபிள். அண்ட் டிசீசஸ் ஆன் த ஸ்கேல்ப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சோரியாசிஸோ இல்லை செபாரிக் டெர்மடைட்டிஸோ இஃப் தேர் நாட் அட்டெண்டிங் டு இட் அட் த ஏர்லி ஃபேஸ் இட் செல்ஃப். இப்போ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்து அதை ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா we can prevent the hair loss. அதை அவங்க இக்னோர் பண்ணும்போது they end up in severe hair loss. இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் காசஸ் ஃபார் ஹேர் லாஸ். ஸோ இது இப்போ இதில் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னீங்க. அதில் ஸோ இப்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு இந்தந்த ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னா ஒரு 2-3 ப்ராடக்ட் நீங்கள் சொல்லணுன்னா எந்தெந்த ப்ராடக்ட் வந்து இஸ் ஈச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பூன்னு எடுத்தால் எஸ்எல்எஸ் பேரபன் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. எஸ்எல்எஸ் பேரபன் ஃப்ரீ இருந்ததுன்னா இட் இஸ் சேஃப்ங்கிறாங்க. ஹேர் டை எடுத்திங்கன்னா அமோனியா அண்ட் பிபிடி ஃப்ரீ. சி இது எல்லாமே வந்து பிபிடினா என்னது? சி தட் இஸ் அ chemical which is used to open up the cuticles and then the dye goes and fixed into the hair follicle. அது excess quantityல இருந்ததுன்னா what will happen is it will damage the hair follicles. அப்படின்னா முடி கருப்பாக்குறதுல முடி கொட்டுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. அண்ட் இன்னொன்று what we have to understand is it is not universal. இப்போ ஒரு சாதாரண ப்ராடக்ட் ஒரு சீப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட்டோட ஒருத்தருக்கு நல்லாவே சூட் ஆகிருக்கணும். பட் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் த மோஸ்ட் சேஃப்னு கிளைம் பண்ணுற ப்ராடக்ட் சம்டைம்ஸ் இட் கேன் லேண்ட் அப் இன் ட்ரபிள். ஸோ இது இண்டிவிஜுவல் ஸ்கின்னுக்கும் இண்டிவிஜுவல் பாடிக்கும் ஏற்ற மாதிரி தான் தீஸ் மெடிசன்ஸ் வில் ஆக்ட் ஆன் தி ஸ்கேல்ப். ஸோ பை அண்ட் லார்ஜ் எஸ்எல்எஸ் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, பிபிடி, அமோனியாலாம் கம்மியாக இருந்ததுன்னா த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இஸ் கன்சிடர் டு பி சேஃப். ஓகே. ஸோ பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும், இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை பார்க்கணும். ஸோ வெதர் இட் இஸ் சேஃப். இன்னொன்று ஒருத்தருக்கு சூட் ஆகுதுன்னு இட் நாட் நெசசரி இட் ஷுட் சூட் யூ வெல். ஸோ யூ ட்ரை இட் அண்ட் சி. ஒரு 2 ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அது நல்லா சூட் ஆயிருக்குன்னா டோன்ட் சேஞ்ச் இட் டூ ஆஃபன். ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆயிருச்சு மாற்றணும்னு அவசியம் இல்லை. மாற்றணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லா இருக்குன்னா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. அண்ட் எப்போ மாற்றணுங்கிறது என்னென்னா when the results வரல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்களுக்கு சூட் ஆகலைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு சூட் ஆகலைன்னா மாற்றணும். ரெண்டாவது அவங்க எதிர்பார்த்து ஒரு ப்ராடக்ட் ரிசல்ட் எதிர்பார்த்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இஃப் தேர் நாட் அச்சீவிங் தட் ரிசல்ட் தென் ட்ரை டு சேஞ்ச் இட். பட் இந்த சேஞ்ச் எல்லாமே கன்சல்ட் யுவர் டாக்டர், செக் வெதர் தே கேன் சேஞ்ச், யூஸ் திஸ் ப்ராடக்ட் அண்ட் தென் சேஞ்ச். ஸோ வென் யூ டோன்ட் see a result யூ கேன் சேஞ்ச். ஆர் ஒரு 6 months யூஸ் பண்ணுறீங்க, இட்ஸ் வெரி நார்மல் ஃபார் அ பர்சன் டு கெட் போர்ட் ஆஃப் யூஸிங் த சேம் ப்ராடக்ட். தே வாண்ட் டு சேஞ்ச். கோ டு த டாக்டர், சே எனக்கு சேஞ்ச் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேளுங்க. எஸ் யூ கேன் சேஞ்ச், நத்திங் ராங். பட் ரொம்ப ஆஃபனாக சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா இந்த பயோட்டின் கம்மீஸு, இந்த கம்மீஸ், அந்த கம்மீஸு எல்லாத்துலேயுமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி வருதுன்னா திஸ் இஸ் த ஒன் ப்ராடக்ட் விச் யூ ஹேவ் நாட் சீன்ன்ற மாதிரி தான் செல் பண்ணுறாங்க. சரியா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன மாதிரி? ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எனக்கு நிறைய பேர் நல்லா தெரியும். யாருக்குமே அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கு தப்பான அட்வைஸ் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ ஒரு ஸ்கின் ப்ராடக்டை இல்லைனா ஒரு ஹேர் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன்னால் ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் அவங்க என்னென்ன விஷயம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் சந்தோஷ். மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதர் அ ஷாம்பு ஆர் அ நரிஷிங் சீரம் ஆர் இந்த மாதிரி ஹேர் க்ரோத்துக்கான சீரம்ஸை தே ப்ரொமோட். அவங்க என்ன கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஷுட் நோ வெதர் இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் த பர்சன். இப்போ ஒரு ப்ராடக்ட் அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டோட ஆத்தென்டிசிட்டி அவங்க தே ஹேவ் டு லுக். ஸோ இப்போது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வர ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எப்படி வரும்னா தட் இஸ் அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சு அவங்களே ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அவங்க காட்டுறாங்க. எனக்கு தெரியும் தட் இஸ் தி லோவஸ்ட் லெவல் 6 எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அடுத்தது அதுன்னு. சரியா? ஏன்னா அதில் ஒன்றும் பியர் ரிவ்யூ இல்லை, ரேண்டமைசேஷன் இல்லை, டபுள் பிளைண்ட் இல்லை, எதுவுமே கிடையாது. பட் இட்ஸ் அ வெரி இம்ப்ரெசிவ் பிபிடி. ஸோ ஏதாவது கைட்லைன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் கைட்லைன்ஸ் இல்லை, டு பி ஃப்ராங்க். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை there are too many influencers promoting products. இப்போ அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா they don't have that kind of ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, சார் இந்த ஆயில் யூஸ் பண்ணேன் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிம்பாங்க. பட் we see number of patients. இப்போ ஒரு 100 பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், அதில் 90 பேர் if they are feeling happy with the usage of product and seeing a result, that means it's working. அவ்வளோதான். So then we start at least prescribing the local population. இன்னொன்று, if the claim is too good to be true,
இட் இஸ் ப்ராபப்ளி அவ்வளோ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளீட்டாக பால் ஸ்கேல்ப்பை காமிச்சிட்டு இந்த ஆயில் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக க்ரோ ஆயிரும்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் போஸ்ட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு வேரே இல்லாத இடத்துல எவ்வளோ உரம் போட்டாலும் செடி முளைக்க போகிறது. Yeah, if that is so, why are people bald? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினாக்சில் மட்டுமே வேலை செய்யுதுன்னா we don't need a finasteride. மினாக்சில் finasteride மட்டுமே வேலை செய்யுதுன்னா we don't need redensil, caffeine, procapil. So there are, it's a multimodal approach தான் for hair. There is no single product that is wonderful enough to give a 100% hair growth. Oh, fantastic. So அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா they won't promote these kind of things. We have seen lot of social media posts saying minoxidil waste, finasteride waste, நீ important ஆயிருவ இதை பண்ணி அதை. See, you don't need to instill fear and insecurity in people's mind. You give confidence. Minoxidilக்கு ஒரு ரோல் இருக்கு, finasterideக்கு ஒரு ரோல் இருக்கு. Explain everything, pros and cons. If patient understands and is willing to take it, let him take it. இப்போ redensil யூஸ் பண்ணி hair grow ஆகும்னா அப்போ எல்லார் மண்டையிலையும் grow ஆகணும்ல. It's not so. It's not that easy to grow hair on a scalp which is losing hair. thin ஆகுது, early stage of hair lossல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி medicines will help. So பேசிக்கா ஃபாலிக்கலோட ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஃபாலிக்கலோட ஹெல்த் நல்லா இல்ல ஃபாலிக்கல் இல்லன்னா என்ன தேய்ச்சாலும் ஒன்றும் ஆகாது. புது ஃபாலிக்கல் தான் நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா ஃபாலிக்கல்ல இருந்து தான் ஹேரே வளரும். ஸோ அந்த ஃபாலிக்கல் அவங்க ஸ்கேல்ப்ல இருந்து தான் எடுத்து வைக்க முடியும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, பிஆர்பி எப்போ ஆளுங்களுக்கு செட் ஆகும், எப்போ ஆளுங்களுக்கு செட் ஆகாது? நாங்கள் நிறைய பிஆர்பி யூஸ் பண்ணுறோம். பட் நாங்கள் யூஸ் பண்ணுறது மஸ்குலோஸ்கெலிட்டல் கிரேடு. ஸோ நாங்கள் டபுள் ஸ்பின் போட்டு அதை அதில் கொஞ்சம் ஜெல் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வி டூ இட். இட்ஸ் அ லாட் மோர் ப்ரொசஸிங் இன் தட் அண்ட் மோர் செல்ஸ். சரியா? ஏன்னா நாங்கள் சிங்கிள் டோஸில் போடுறோம், மல்டிபிள் டோஸஸாக நாங்கள் போடுறதில்ல. ஸோ யாருக்கு பிஆர்பி வேலை செய்யும், யாரு பிஆர்பியை தேவையில்லாமல் ட்ரை பண்ணி காசு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? இப்போ ஹேர் லாஸ் ஏர்லி ஸ்டேஜில் இருக்காங்க. we are starting on medications. we are seeing some result. it's அதை பெட்டர் ஆக்கணும் அப்படின்னா பிஆர்பி ஹேஸ் அ ரோல். ஸோ மெடிகேஷனில் யார் நல்ல ஜீரோ ரெஸ்பான்ஸ்னா பிஆர்பிலையும் பெருசாக வராது. ஏன்னா நீங்கள் வெறும் பிஆர்பி பண்ணால் மட்டும் பத்தாது. யூ ஹேவ் டு கண்டினியூ வித் மெடிகேஷன்ஸ் டு இம்ப்ரூவ் த ரிசல்ட்ஸ். ஏன்னா ரிசர்ச் என்ன சொல்லுது, ஈவன் இஃப் யூ டூ பிஆர்பி ஆஸ் பர் ப்ரோட்டோகால் லைக் 4 to 6 செஷன்ஸ் பண்ணால் கூட there's only 16 to 20% extra yield of hair follicles. If the hair follicles are present inside, அதிலிருந்து hair growth வரும்ட்டு ரிசர்ச் சொல்லுது. ஸோ அந்த 16 to 20%க்காக தான் என்டையர் பிஆர்பி செஷன் பண்ணுறோம். மெடிசன்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஹேர் ஃபாலிக்கலை ஸ்டிமுலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மினாக்சிடில், ஃபினஸ்ட்ரைட், ப்ரோகாப்பில், ரிடென்சில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வில் ப்ரொமோட் ஆர் புஷ் த ஃபாலிக்கல்ஸ் டு ப்ரொமோட் ஹேர். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மல்டிவைட்டமின் சப்ளிமெண்ட்ஸோட வேலை. ஓகே. இந்த growth factors என்ன பண்ணும், if the hair follicles are present there inside which is dormantly it's not yet producing hairனா அதை போய் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த பாசிபிலிட்டியும் 16 to 20%. இதை பேஷண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா they won't unnecessarily go and fall for PRP. ஏன்னா இப்போ எங்கிட்ட வரும்போதே ஹேர் லாஸ் ஃபஸ்ட்டு செஷன் வருவாங்க, நாட் ஈவன் கிரேட் 1. சார் எனக்கு பிஆர்பி பண்ணிக்கிறேன், எனக்கு நீங்கள் இத்தனை செஷன் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் தே ஹவ் பீன் லோடட் வித் இன்ஃபர்மேஷன் and that information is pushing them to do procedures unwantedly. இன்னொரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா people have completely gone bald with no follicles inside. they are desperate without surgery, எனக்கு பிஆர்பி பண்ணுங்க ஹேர் க்ரோ ஆதான்னு பார்ப்போம். இது ரெண்டு தான் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பிஆர்பி. ரொம்ப ஏர்லியாகவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பால்டிங்லேயும் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ பிஆர்பி. சரி, இப்போது ஏன் முடி பார்க்குறீங்கல்ல, எனக்கு பிஆர்பி ஒர்க் ஆகுமா? இருக்கிற ஹேருக்கு ஹெல்ப் பண்ணும். The hairline which is already there. So இப்போ எனக்கு எங்கெங்க முடி இருக்கோ அங்க பிஆர்பி, அங்க ஃபாலிகல்ஸ் இருக்கிறதுனால அந்த பிஆர்பி நம்ம போட்டா என்னோட ஹேர் கொஞ்சம் திக் ஆகலாம். அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபாலிகல்ஸ் வராது. அது பிஆர்பியால எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபாலிகல்ஸ் ஸ்கேல்ப்ல ஸ்டிமுலேட் பண்ண முடியாது. எஸ். ஓகே. அண்ட் எவ்வளோ டோசஸ் நம்ம பிஆர்பி போட்டா ஐடியல்? ஜென்ரலா the people are doing 15 to 20 செஷன்ஸ்லாம் பண்றாங்க. 15 to 20 செஷன்ஸ். But there is protocol wise பாத்தீங்கன்னா வலிக்காதா? அவ்வளவு monthly once they do. இல்ல அப்ப கூட கேக்குறேன். Yeah, they apply numbing cream, we give local injections and do. But என்ன இருந்தாலும் என்னோட கான்செப்ட் என்ன நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. 4 to 6 செஷன்ஸ் மேக்ஸிமம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி ட்ரீட் பண்ணனும், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 3 months we wait to see the response to the medical treatment. Response is adequate enough, நல்லாவே வந்துருச்சுன்னா we don't need PRP.
இப்போ ரெஸ்பான்ஸ் இஸ் ஆவரேஜ் பட் வி வாண்ட் டு இம்ப்ரூவ் தென் ஐ ஸ்டார்ட் பிஆர்பி செஷன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் 4 சிட்டிங்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் just continue with medications. Yearly once or twice we can do maintenance session மாதிரி. ஏன்னா பிஆர்பியும் it is going to produce scar. Even if you inject into the dermis 3 to 4 mm into the dermis நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம், அங்கே தான் அந்த ஃபாலிக்கல் பல்ப் ஏரியாலாம் இருக்குது. that is going to produce scar on the scalp. இப்போ மல்டிபிள் செஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இனிஷியலாக ஸ்டிமுலேட் ஆகும், பட் scarred scalp won't help in better results. So there are still people who are not so comfortable with PRP. They're just continuing with medical management, trying to improve with medical management. So hair பொறுத்த வரைக்கும் PRP is around 20 to 30% effective. Yes. If you have hair follicles, Present உங்க in the நியூட்ரிஷன் வந்து நல்லா நல்லா இருந்து இருக்கணும். உங்க ஓவராலா ஃபிட்னஸ் வந்து நல்லா இருந்து வேற நோய் எல்லாம் இல்ல, உங்களுக்கு மெட்டபாலிக் டிசீசஸ் இல்ல, Very true. ஹேர்ல வேற எல்லாம் டிசீசஸ் இல்லைன்னா பிஆர்பி இஸ் an ஆப்ஷன் ஃபார் யூ. கண்டிப்பா. அடுத்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வழுக்க விழுது, நானும் இது ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த ஏரியாஸ்ல எல்லாம் முடி வேணும்னா பிஆர்பியோ இல்லைன்னா வேற ஏதோ செட் ஆகாதுன்னு. கண்டிப்பா. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ஸை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். ஸோ யாருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்? See, hair transplant is for anyone who has gone bald, but he has adequate donor hair. அடிக்வெட் Donor டோனர் hair ஹேர்னா இருக்கணும். உடம்புல முடி இருக்கணும். முடி scalp உடம்புல இருந்தா போதுமா இல்லைன்னா ஆக்சிபிட் தலையில பின்பகுதியில தாடியில இருக்கிறது யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணலாம், பட் வால்யூம் கம்மியாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் கிராஃப்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கம்மியாக தான் எடுக்க முடியும் பியர்டில் இருந்து. பட் ஸ்கேல்பில் இருந்து இன் அ ஹெல்தி ஸ்கேல்ப் விச் இஸ், அதாவது பால்டிங் ரொம்ப ரெசீட் ஆகாமல் மிட் ஸ்கேல்ப் வரையும் தான் போயிருக்கு, க்ரௌன் அண்ட் போஸ்டர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா அப் டு 10,000 to 11,000 கிராஃப்ட்ஸ் இஸ் ஹார்வெஸ்டபிள். அட் ஒன் செஷனில் நாட் மோர் தென் 2,500 இஸ் அட்வைஸ்ட். 2,500 கிராஃப்ட்ஸ் ஒரு சிட்டிங்க்கு எடுக்கலாம். ஸோ அந்த 2,500 கிராம்ஸ் ஒரு சிட்டிங் எடுக்கலாம்னா எவ்வளோ ஏரியா கவர் ஆகும் முடியல? இப்போ அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 30 to 40 கிராஃப்ட்ஸ் ஓகே நில்லுங்க, நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியறதுக்கு. ஸோ இதை கவர் பண்ணணும்னா, இந்த ஏரியாவை கவர் பண்ணணும்னா, ஸோ ரஃப்லி அரௌண்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கோங்க. 10 சென்டிமீட்டர் யூ ரிக்வயர்ட் அரௌண்ட் 400 கிராஃப்ட்ஸ் ஆன் தி டெம்பிள் ஏரியா. இங்கே ஓகே, இங்கே மட்டும். அப்புறம் ஃப்ரண்ட் ஹேர் லைன் அட்வான்ஸ்மெண்ட், இந்த பக்கம் ஒரு 400, இந்த பக்கம் 400, ரஃப்லி அரௌண்ட் 1,500 to 1,800 கிராஃப்ட்ஸ். அப்படின்னா 1,500 கிராஃப்ட்ஸ் எடுத்து அதை இங்கே உள்ள வைக்கணும். That is method. யாருக்கெல்லாம் பண்ணலான்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்கு வந்து there is no age limitation, but however transplanted 25 years and above பண்ணா கொஞ்சம் பெட்டர். ரொம்ப ஏர்லியாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா see they might have a receding hairline. இப்போ ஒரு 20s வராங்க சின்ன பசங்க, ரொம்ப ரெசீட் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறோம்னா ஃப்ரண்ட்டில் அப்படியே நிற்கும், பட் பின்னாடி இருக்கிற ஹேர் ரெசீட் ஆகிட்டே போகும். So it will look very odd. So இங்க ஃப்ரண்ட்ல திக்கா இருக்கும், பின்னால இதா இருக்கும். So we have to stabilize hair loss, push the hair transplantation to little ஒரு 25-30 ப்ளஸ்ல நம்ம பண்ணோம்னா அடுத்து ஒரு 10-15 இயர்ஸ் அந்த ஹேர் ஸ்டேபிளாக நிற்கும் போது they can enjoy the result. லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். ரொம்ப ஏர்லியாக பண்ணுறாங்கன்னா they might end up in a ஃப்ரண்ட்டில் மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் நின்றோம், பின்னாடி வந்து it might recede. திரும்பவும் அப்போ பண்ண வேண்டியிருக்கும். செகண்ட் செஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து very few will have adequate hair அப்போ. ஏற்கனவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேரை திரும்பி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதா? சான்ஸ் இல்லை. we can only harvest again from the back of the scalp and do it. பின்னாடி இருந்து திரும்ப எடுக்கணும் செகண்ட் சிட்டிங். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹேர் நம்மளுக்கு ஸ்கேல்பில் ஹெல்த்தியாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸ் பெட்டராக இருக்கும். மெடிக்கலி தே ஷுட் பி ஸ்டேபிள். ஆனால் நீங்கள் லோக்கல் அனஸ்தீசியாவில் தானே பண்ணுறீங்க, ஏன் மெடிக்கலாக ஸ்டேபிள்? இப்போ டயபெட்டிக்காக இருக்காங்க, தேர் ஹைப்போதைராய்டு, அவங்க ஹேர் ஃபாலிகல்ஸ் வில் பி வெரி வீக், அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. ஓகே. எக்ஸ்பெக்டேஷன்ஸ், தே திங்க் ரொம்ப அடர்த்தியாக திக்காக வரும்னு நினச்சாங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். ஏன்னு சொல்கிறேன்னா இன் அ கிவன் ஸ்கேல்ப் there is a standard number of grafts. நம்ம only we are repositioning from the back of the scalp to another area. So நம்ம புதுசா எந்த வேரையும் நம்ம கொண்டு வந்து உருவாக்கல. இருக்கிற வேர் ஒரு ரூம்ல ஒரு கார்னர்ல ஒரு 100 பேர் இருக்காங்க, ஹால் ஃபுல்லா ஃபில் பண்ணனும், அந்த 100 பேர்ல பாரோ பண்ணி தான் ஹாலை ஃபில் பண்ண போறோம். So the aim is to give a cover, not density. So எப்ப density கொடுக்க முடியும்னா when the balding is lesser, the area of recipient area
கம்மியாக இருந்ததுன்னா, டோனர் ஹேர் நல்லா இருந்ததுன்னா நம்ம டென்ஸ் பேக் கொடுக்கலாம். இல்லைங்க, ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ நான் இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆரம்பிச்சேன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துல அப்படியே ஃபுல்லா அன்னியன் மாதிரி முடி வச்சுக்கலாமா? அந்த ஹேர் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும், நேச்சுரலாகவே க்ரோ ஆகும். இல்லை, நான் என்ன கண்டிப்பாக வைக்கலாம். எனக்கு டென்ஸ் பேக் பண்ணலாம். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு, எனக்கு 60ல் நான் பால்ட் ஆகக்கூடாது எங்க அப்பா மாதிரி இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இப்போவே நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆரம்பிக்கிறது பெட்டரான்னு நான் மோர் தென் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் டு ஸ்டாப் த ரெசீடிங். ஓகே, தென் கோ ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே ஃப்ளாப்பாக நகர்த்துனாங்க பின்னாடி இருந்து. இல்லை, நான் இப்போ கேட்குறேன். இப்போ கரண்டாக பார்த்தா 2 டெக்னிக் தான். ஒன் இஸ் FUT மெத்தட், ஃபாலிகுலர் யூனிட் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதில் என்னன்னா பின்னாடி இருந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன கிராஃப்டாக ஸ்லிவர் பண்ணி தென் வி இம்ப்ளான்ட். பட் அதில் there is a scar. ஸோ ரெக்கவரி டைம் இஸ் லிட்டில் லாங்கர். ஓகே, நிறைய மேன் பவர் வேணும். ரிசல்ட்ஸ் ஆர் ஈக்குவல் நோ. FUT, FUE the results are equal. முதல்ல வந்து FUT was superior because the graft quality ஸ்லிவர் பண்ணுறது வந்து it was good, high quality graft. இன்னைக்கு FUE டெக்னிக்கை நம்ம வந்து மாஸ்டர் பண்ண we are able to give the same result as a FUT. நீங்க என்ன டெக்னிக் I பண்ணுவீங்க? follow FUE because இதில் வந்து follicular excision சொல்லுவோம். அதாவது பஞ்ச் பண்ணி ஒவ்வொரு கிராஃப்டாக we take it and each graft can have single follicle, 2 follicles or 3 follicles depends on the patient ஓட scalp. ஸோ அதை ஒரு ரிங் மாதிரி எடுத்துருவீங்களா? ரிங் மாதிரி எடுப்போம். ஸ்பைல் பண்ணி எடுக்கிற மாதிரி we just remove it. அந்த கிராஃப்டில் வந்து ஒரு ஹேர் இருக்கலாம், இல்லை 2 ஹேர் இருக்கலாம், இல்லை 3 ஹேர் இருக்கலாம் depending on patient's distribution. ஸோ அதை வந்து then we implant into the front area. FUE is the most commonly done hair transplant procedure currently in the world. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக they do 3 lakhs to 3,50,000 procedures in a year. அப்படின்னா எவ்வளோ முடிய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்களேன், கால்குலேட். இட் இஸ் கேச்சிங் அப். முதல்ல டர்க்கியில் இருந்தது, இப்போ இட்ஸ் மூவிங் டு இந்தியா நோ. But still a lot of people travel to Turkey to go get to the Turkey procedure. and to get it done. But technique wise இதே தான் all over the world. FUE means it's same. Okay. அதில் சின்ன சின்ன அந்த modifications people have according to their comfort and they name it like sapphire, nanograft அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. But FUE is the scientific way of doing a hair transplantation. What are the complications, Dr. Sasi? See, hair transplant வந்து சந்தோஷ், first they should understand it's a surgery. எஸ், அதவே அவங்க மறந்துடுறாங்க. சரி, தே திங்க் இட்ஸ் அ பார்லர் ட்ரீட்மெண்ட், எங்கே வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கணும். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் வி ஆர் பஞ்சிங் த ஸ்கேல்ப் டு ஹார்வெஸ்ட் அண்ட் அகெயின் மல்டிபிள் டைம்ஸ் வி ஆர் பஞ்சிங் டு இம்ப்ளான்ட். என்ன அனஸ்தீசியா யூஸ் பண்ணுறீங்க? கம்ப்ளீட்லி அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா. ஸோ யூ கிவ் தி ஆர்பிட்டல் பிளாக் கொடுப்போம், சூப்பர் ஆர்பிட்டல் பிளாக் கொடுப்போம், ஃபீல்ட் பிளாக், ரிங் பிளாக் கொடுப்போம் அண்ட் இன்டு த ஜோன் வேர் வி ஆப்ரேட். See, அனஸ்தீசியா கொடுக்கும் பொழுது லிட்டில் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இட் வில் பி நம். நோ பேஷண்ட் ஹவ் கம்ப்ளைண்ட் போஸ்ட் சர்ஜரி ஆஃப் பெயின். அது போஸ்ட் சர்ஜரி நோன் அஸ் கம்ப்ளைண்ட் ஆஃப் பெயின். எனக்கு ஒரு சர்ஜன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் என்ன சார் அனஸ்தீசியா கொடுக்கும் போது வலிக்குமாண்ணா? இல்லைப்பா எனக்கு வலிக்காது. நீங்க நல்ல வேலை அந்த மாதிரி சொல்லல, எனக்கு வலிக்காது இல்ல. இஸ் இட் பெயின்ஃபுல்? ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இப்போ என் மைண்ட்லே ஐ எம் திங்கிங் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன, ரொம்ப வலிக்குமான்றதான் நான் யோசிக்கிறேன். ஸோ இஸ் இட் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்? I won't say it's a painful procedure, but threshold to pain varies from patient to patient. இப்போ ஒரு சிலர் பெயினை நல்லா எடுத்துக்குவாங்க, ஒரு சிலர் பெயின் நீடில் பார்த்தாலே அலற ஆளுங்களும் இருக்காங்க. அப்போ டாக்டருங்களெல்லாம் பண்ணிக்க முடியாது, கஷ்டம் இல்லை. We know about the procedure. ஐயோ, எனக்கு நான் பல்லுக்கிட்டே டென்டிஸ்ட் கிட்ட போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So the point என்னன்னா, in case patient is very anxious, we can give IV sedation and give local. Okay. And local கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பெயின் இருக்காது. எவ்வளோ how many hours? See, harvest வந்து roughly 2 to 2.5 hours ஆகும். Implant will take 3.5 to 4 hours. So on an average பார்த்தா 7 to 9 hours will be the total duration of surgery. பெஸ்ட் அப்போ நைட்டில் ஒரு ஸ்லீப் ஸ்டடி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டா பெஜாராக இருக்கும்ல? Generally we tell patients to we operate in the early time. நமக்கு it's difficult to operate. You operate early time and you ask them not to sleep at the night so that they can sleep here. இல்லைனா என்ன பிரச்சனை இல்லை, அது பண்ணலாம். இல்லைனா better is to ask the patient to sleep well and come, because என்னன்னா when they don't sleep well. How much time does it take for the entire procedure? 7 to 9 hours on average. Okay, so 7 to 9 hours you have to be awake and see, most of the patients get comfortable. See, we get to know the patients well on the time. They are completely conscious, they have their own playlist playing in the background. Okay, அது அவங்கவுங்க சாய்ஸ் தான். We give choice to the patients.
music is patient's choice. Whether they want to discuss with us, talk to us, it is their choice. Netflix ஏதாவது போட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம், but it's very distracting. That we don't allow because as உங்களுக்கு surgeons, distracting surgeons we don't want to have any other deviation. And we operate under magnification. எங்களுக்கு field of vision is only 5 to 6 centimeters. We don't want any other things happening there. Listening to mild music, okay, patient oda choice அது. ரெண்டு கேள்வி. This is a two-part question. First part வந்து who is an ideal candidate for a hair transplant? Second part வந்து why does a hair transplant have to be done by a plastic surgeon who is trained in hair surgery, and why does it have to be done in a accredited center? ஓகே, ஸோ இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்ட் ஐ ஆன்சர். ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட காட்டி சொன்னாங்க, எங்க பண்ணீங்கன்னா லைக் சம் இட் வாஸ் நாட் சென்டர்ஸே இருக்காது, மெடிக்கல் ஃபெசிலிட்டியே இருக்காது. நிறைய பேர் வீடு மாதிரி இடத்துலலாம் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட there are lot of reviews going on. See, they are against us-ஆ இல்லை என்னன்னு எனக்கு புரியல. See, என்னென்னா they say இதெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற மாதிரி they are giving a image. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வி ஆர் ப்ரீச்சிங் தி ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் ஸ்கின். ஸோ அப்போ எவ்வளோ ஸ்டெரலாக இருக்கணும் அந்த இடம். இப்போ வாட் எவர் செட் அண்ட் டன், அது தழும்பு இல்லைன்னு சொன்னால் கூட மல்டிபிள் டைம்ஸ் ப்ரிக் பண்ணும்போது ஆவரேஜாக 20 சென்டிமீட்டர் ஸ்கார் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம் இந்த மல்டிபிள் ப்ரிக்ஸ்னால. ஸோ அதை வந்து ஒரு ஸ்டெரைல் ஃபெசிலிட்டியில் பண்ணலைன்னா ஹையர் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஸ்கேல்ப் நெக்ரோசிஸ், செப்டிசீமியா, லாஸ் ஆஃப் லைஃப், இத்தனையும் பாசிபிள். இதை பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம தான் புரிய வைக்க முடியும். இப்போ அவங்க ரெவ்யூ பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி அவங்க எதுவுமே ஃபேஸ் பண்ணல. சரி, அவங்க 10 சர்ஜரி பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். எவ்ரி திங் இஸ் குட் ஆஸ் லாங் as இஸ் கோயிங் ஆன் வெல். பட் ஆனால் அதுக்குன்னு வி கான்ட் காம்ப்ரமைஸ் ஆன் சேஃப்டி. யூனோ, as surgeons we always believe to give a sterile environment for the procedure. No, because that one patient is enough, right? Oh, we no. all change We lose because the of kid. that one patient. Yeah. That one patient is enough. You see what happens, அப்புறம் தெரிஞ்சிடும். Yeah, we think okay. இன்னொன்று, for professionals we come under certain regulations. Bodies இருக்குது நமக்கு to oversee us. So we stick to that standard regimen. இப்போ ஐடியல் கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னா relatively, as I said, 25 years and above, with very less of balding area, good quality donor hair, realistic expectations, without major medical comorbid conditions. இதெல்லாம் testosterone levels முக்கியமா? I don't go by that actually, because there is no direct relation between that and hair loss. என்ன கேட்டா, so நம்ம hair follicles போட்டுட்டா sensitivity தான். The sensitivity to hormone is different. Okay. But testosterone hormone per se is not a cause for hair loss. Thinning is possible. Hyperandrogenic state la hair thin ஆகும். பட் அது ரிவர்ஸ் ஆயிரும். ஆனால் இதில் நிறைய nuances இருக்கு. அது நம்ம nuancesல பேசுகிறோம். பட் ஓவராலாக பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ், அது டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. மேல் ஆர் ஃபீமேல் பேட்டர்ன், இட் இஸ் ஒன்லி கால் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீசியா. டெஸ்டோஸ்டிரான் இன்டியூஸ்ட் ஹேர் லாஸ் தான் மேல் ஆர் ஃபீமேல் பேட்டர்ன். But the pattern is different. For male, it is more of temples, it recedes up to the crown. For women, it starts from the part and moves sidewards. The pattern தான் சேஞ்ச் ஆகுதே தவிர the primary cause is same. Body fat deposition மாதிரி. அதே தான், similar to that. So pattern changes to male and female. But the cause is androgenetic alopecia. நீங்க காமனா ஃபேஸ் பண்ண காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? See, அதான் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமல் ஸ்வெல்லிங் வரும் forehead ஏரியாவில். பெயின், I won't put it as a complication, but patient or a complaint. Very few, 1 in 100 could have had some little bit of pricking sensation. While doing the procedure? No. While doing, they won't have any discomfort. Yeah. Post-surgery recovery la solra. Okay. Graft pop out ஆகுது. For example, surgery இன்னைக்கு பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. எங்கேயா போய் இடிச்சுக்கிறாங்க. The graft will pop out. That is considered as our complication only. Because patient பொறுத்தவரையும் அது அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. எங்கேயா ஃபார் எக்ஸாம்பிள் பிளாங்கெட் எடுத்து போத்திருப்பாங்க. அது கிராஃப்ட் தூங்கும்போது அது ஸ்லிப் ஆச்சுன்னா தெர் பி லிட்டில் மினிமல் ப்ளீடிங் வரும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே பேஷண்ட் நாங்கள் அட்வைஸ் பண்ணிடுவீங்க. இன்கேஸ் யூ என்கவுண்டர் மினிமல் கிராஃப்ட் பாப் அவுட் ஆகி ப்ளீட் ஆகுதுன்னா ஜஸ்ட் டேக் அ க்ளீன் டவல், ஜென்டலாக ப்ரெஷர் கொடுங்க. நிறைய அழுத்தினாங்கன்னா எல்லா கிராஃப்டும் வெளில வரும். ஸோ அதனால் வாட் ஐ ஸ்டார்ட் டூயிங் நவ் இஸ் ஐ அட்மிட் ஆல் மை பேஷண்ட்ஸ் ஓவர் நைட் இந்த ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ். சி, 1 day அட்மிஷனில் தேர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். அண்ட் என்னை பொறுத்தவரையும் பேஷண்ட் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இட்ஸ் அ கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். தே டோன்ட் டூ எனிதிங் விச் இஸ் நாட் நெசசரி. இப்போ வீட்டுக்கு அனுப்புகிறோம்னா டக்குன்னு ஒரு டிவி பார்க்கலான்னு தோணும், இங்கே ஓடலான்னு தோணும், குழந்தைங்க வீட்டில் இருக்கும். சி, லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ்
can lead on to ending in a complication. Infection in the necrosis we have never faced, touch wood, we have never faced so far, and we take utmost care in working up the patient preoperatively. நீங்கள் சொன்ன அந்த ஐடியல் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட ஒன்லி பிளட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்து கார்டியாலஜிஸ்ட் கிவ்ஸ் அ கிளியரன்ஸ், அனஸ்தெசிஸ்ட் ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் we take them for a surgery. இல்லைனா we don't do because it's an elective surgery. இது பண்ணுறதுனால we are not going to save a life. பண்ணாமல் விட்டுறதுனால patient is not going to lose anything. So இங்கே when both of us have to have an intention of giving a safe transformation, result is secondary, safety is first. So அதனால we ensure it is done in a safe place. இப்போ நீங்கள் கேட்டு why plastic surgeon has to do அப்படின்னா sterile area, surgical principles of first point sterility, handling of tissues, handling of instruments, இத்தனையும் plays a part. You can't just, இது மைக்ரோ சர்ஜரி மாதிரி தான், கிட்டத்தட்ட 0.9 mm பஞ்ச் யூஸ் பண்ணுறோம். Under magnification we do, and as plastic surgeons you know we are used to operate under magnification, so it becomes easier for us. ரெண்டாவது following up the patients. இப்போ இதில் வந்து சர்ஜரி முடிஞ்சு அப்படியே அனுப்பிச்சிட முடியாது. For the next 6 months to 9 months till the result happens, we have to follow it up. And இன்னொன்று, if the safety சொல்கிறேன் இல்லையா, place also plays a part. If it is done in a hospital environment which has adequate backup to handle any complication which is happening, then patient is safe. Okay. But just because it is local, we can't say it's very safe surgery. You know local also can cause adverse effects. So அதனால better to have an anesthetist backup in a safe environment பண்ணுறது always better. ஆக்சுவலாக நான் என்ன யோசிச்சேன்னா, லைக் கொஞ்சம் டீப்பராக ஜாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம், போன் பக்கத்தில் போகிறோம்னா ஐ வுட் ஆக்சுவலி ப்ரிஃபர் கம்ப்ளீட் அனஸ்தீசியா. ஏன்னா எலும்பு சைனோவியம் பெரியாஸ்டியமை டச் பண்ணும் போது அந்த பெயின் வரும்போது பெயின் ஷாக் கேன் ஹேப்பன். பெயின் ஷாக் கேன் ஹேப்பன். இன்னொன்று சந்தோஷ், உங்களுக்கு வந்து இட்ஸ் a short duration surgery. ஆமாம், இப்போ நான் 7 to 9 hours-னா I have to give an adequate local. ஸோ அந்த லோக்கலும் we dilute and give. Dosage calculate பண்ணும். We don't give a full dose local கொடுக்க மாட்டோம். We dilute it well, then we spread it across the area. ஸோ இது எதுக்கு முக்கியம்னா, நம்ம பாடி வெயிட்டுக்கு, ஸோ நான் 90 கிலோ இருக்கேன்னா இந்த 90 கிலோக்கு இவ்வளோ லோக்கல் அனஸ்தீசியா தான் இந்த டைமுக்கு போட முடியும். அதிகமாக போட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதனால டோசேஜும் ரொம்ப கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடணுன்றது தான் சார் சொல்கிறார். ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன காஸ்ட் ஆகுது? இப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நிறைய பேர் தி கோட் பை பர் கிராஃப்ட் பேசிஸ் கோட் பண்ணுறாங்க. பட் somehow I am not comfortable with that. Per graft just ஒரு average 1.5 to 2 lakhs per session of hair transplantation plus GST, because cosmetic procedures come under the domain of GST. See, I was thinking it will be more expensive. இல்ல சந்தோஷ், அது ரீசன் என்னன்னா எக்ஸ்பென்சிவ் வந்து இப்போ this doesn't come under the insurance. Okay. So patient has to pay from their pocket. So அதனால they feel it is expensive. இல்லை, நான் எதுக்கு நினச்சேன்னா, ஸோ per hour நாங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணோம்னா 7 hours எல்லாம் if we operate, the bill goes up to like anything. The hospitals understand that and they give us some discounted package in the theater facility. இல்லனா இந்த காஸ்ட்க்கு பண்ண முடியாது. இப்போ டர்க்கி போய் பண்றாங்கன்னா, you know about Turkey costing, like it ranges from 2 lakhs to up to 15 to 20 lakhs. ஸோ அது யார் பண்ணுறாங்க? ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணால் அந்த காஸ்ட் இஸ் 10 to 15 lakhs போகும். ஒரு டெக்னீஷியன் பண்ணால் இட் இஸ் சீப்பர். உங்ககிட்ட ஃபாலோ அப் வரலாமா? வரலாம், தாராளமாக வரலாம். See, we are not against doing procedures in Turkey, but they should understand we are not anyway lagging behind. Just because the Turkey வந்து அந்த டூரிசம் முதல்ல எடுத்ததுனால they have extra edge அங்கே. But India is catching up very fast now. ஸோ இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி இது ஒரு பெரிய மித்து இருக்கு, இந்த மித்து இன்னைக்கு நான் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்ன அது? அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் நாட் சேஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட் மித். எதனால அந்த மித்து வந்துச்சு? நிறைய நியூஸ்ல ஒரு ஆர்டிகல்ஸ் ஆச்சு இல்லையா, டெத்ஸ் ஆனதுனால பீப்புள் ஆர் வெரி ஸ்கேர்ட். அது பண்ணாலே அவன் வந்து he can't have a proper family life, he will lose his life. இந்த மாதிரி நிறைய மித்ஸ் வந்து started circulating. And இன்னொன்று, when you go to doctors it is expensive. செகண்ட் மித், அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும், அதனால் அங்கே போகாதீங்க. அப்படி ஒரு ப்ரொமோஷன் சைடில் போகுது. அதெல்லாம் இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட்ஸ். வி டோன்ட் கேர் அபவுட் தோஸ் திங்ஸ். இட்ஸ் பேஷண்ட்டோட எப்படி சொல்கிறது, இட்ஸ் பேஷண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரிசர்ச் அபவுட் ஹூ இஸ் டூயிங் அ பெட்டர் ஒர்க் அண்ட் கோ டு தம். ஸோ ஐ கான் சே யூ கம் டு மீ ஆர் யூ கோ டு அனதர் பிளாஸ்டிக் சர்ஜன், கோ டு டம்ல நான் சொல்ல முடியாது. பேஷண்ட்டோட வேலை யார் பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணுறாங்களோ அங்கே போய் பண்ணிக்கலாம். பட் தே ஷுட் நாட் ஃபால் ஃபார் ஃபேக் கிளைம்ஸ்
cheaper costing and compromise surgery. ஸோ இது நான் இப்போ ஐ ஹர்ட் திஸ் சேயிங் த ப்ராப்ளம் வித் த வேர்ல்டு இஸ் பீப்புள் யார் ஆக்சுவலாக எக்ஸ்பர்ட்ஸோ அவங்களுக்கு அவங்க சொல்கிறது மேலே நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரியும். அவங்க சொல்கிறது இது நான் சொல்கிறது கரெக்டாக இல்லாமல் இருக்கலான்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப காஷியஸாக சொல்லுவாங்க. அண்ட் தே டோன்ட் சவுண்ட் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். பட் தி அதர்ஸ் ஹூ டோன்ட் நோ எனிதிங் தே லைக் அப்சல்யூட்லி கான்ஃபிடென்ட் அபவுட் நான் அவங்கள சரி பண்ணுறேன். See, we know 100% is not possible in medical. We don't give any fake promise. இப்போ என்னோட FAQஸ்லேயே பேஷண்ட்டை கொடுக்குறதுலேயே நான் கிளியராக எழுதியிருப்பேன். as a professional doctor I don't want to misguide promising 100%. பட் இன்டென்ஷன் இஸ் ரைட். உங்களுக்கும் முடி வளரணும், எனக்கும் நான் முடியை வளர்த்து கொடுக்கணும் தான் என்னோட இன்டென்ஷன். அதோடு தான் we can stop it தவிர, because as we learn, do more surgeries and get more experience, we'll do less harm. Because we want to do less of damage. ஓகே, நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துருவோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் சொல்லுது, முயல் ரத்தம் யூஸ் பண்ணுங்கள், ஆனியன் தேய்ங்க தலையில், இதெல்லாம் சர்க்குலேஷனில் ஓடிட்டே இருக்கும் சீசனலாக. தேர் ஹவ் பீன் இன்ஸ்டன்சஸ் வேர் தேர் இஸ் an oil which was promoted extensively, பிரேசில்லேருந்து வந்தது, அமேசான்லேருந்து வந்ததுன்னு போட்டுட்டு இன்றைக்கி அது மார்க்கெட்லேயே இல்லை. பிரேசில்லையே வழுக்கத்தலை எனக்கு அதுதான் நான் சொல்கிறேன். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இஃப் இட் இஸ் இட் டசன்ட் அந்த மாதிரி ஒண்டர் ட்ரக் இதுவரை எங்கேயுமே இல்லை. ஹேர் லாஸ் இஸ் அ மல்டிஃபேக்டோரியல் இஷ்யூ அண்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் மல்டி மாடல் அப்ரோச் தான். ஓகே டாக்டர் சசி, தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு தெரியாத விஷயம் என்னென்னா, நான் டாக்டர் சசியை 97 மீட் பண்ணேன். நான் MBBS சேரும்போது அவர் எனக்கு 2 வருஷம் சீனியரு. நாங்கள் 2 பேரும் ராமச்சந்திராவில் MBBS சேர்ந்து படித்தோம். ஐ நோ ஹிம் ஃப்ரம் 97. இவங்க பேட்ச் பேர் டெகாய்ட்ஸ் பேட்ச் எங்கள் ராமச்சந்திராவில். எங்கள் பேட்ச் பேர் பேட்ரியட்ஸ். ஸோ அவங்க 1 இயர் எங்களுக்கு சூப்பர் சீனியராக இருந்ததுனால அவங்க எங்களை ரொம்ப ரேக் பண்ணாமல் நாங்கள் எல்லாம் இப்போது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் இன்றைக்கி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் எங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு ஐ கன்சிடர் மை செல்ஃப் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எனக்கு இந்த இடம் கொடுத்ததுக்காக. அண்ட் நம்ம டாக்டர் சசியோட இதோட மட்டும் நிறுத்திட போகிறதில்ல. உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியில் வேறு ஏதாவது டாபிக்ஸ் நீங்கள் பேசணுன்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், அதை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபாலோ அப் அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்கள் கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்போம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் பற்றியும் ஹேர் லாஸை பற்றியும் நீங்கள் இப்போ கிளியராக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், பபாய். ஓகே டாக்டர் சசி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெல்கம். தேங்க்ஸ்.